வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வெள்ளி வாங்குறது நமக்கு லாபமா இருக்குமா அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். நிறைய பேர் இதை பத்தின வீடியோ போஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா தங்கத்துடைய விலை ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த டைம்ல வெள்ளி வாங்கலாமா அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறீங்க. வெள்ளி அப்படின்றது எந்த மாதிரி வாங்கினோம்னா நமக்கு லாபமா இருக்கும், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதோட இது தெரியாமல் வெள்ளி வாங்காதீங்க அப்படின்றது மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கத்தோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளுக்கு நாள் 100 ரூபாய் 200 ரூபாய் அந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இன்னைக்கு ஒரு கிராமுடைய தங்கம் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,500 ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அது வெள்ளி, அதாவது சில்வர் வாங்குறதுல நமக்கு நிறையவே லாபம் இருக்குது அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். வெள்ளியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கம் அப்படின்றப்போ நம்ம ஒரு நகை வடிவத்தில் வாங்குவோம், இல்லை 24 கேரட் 22 கேரட் இந்த மாதிரிலாம் நம்ம ஒவ்வொன்றும் அதுக்கான விலைக்கு ஏற்றது மாதிரி வாங்கிட்டு இருப்போம். நிறைய பேத்துக்கான இந்த ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறது அப்படின்றது மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ தங்கத்துடைய விலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டு போகுது. அப்படின்றப்போ அதுக்கு மாற்றாக நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதே சமயம் நமக்கு அது ஒரு லாபமாகவும் இருக்கணும் அப்படின்றது மாதிரி நினச்சோம்னா அது வெள்ளியோடைய இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக வெள்ளி அப்படின்றது எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளி பொருட்கள் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி பொருட்கள், அதுக்கடுத்து அணிகலன்களாக நமக்கு கிடைக்கும். அதோட வெள்ளி கட்டி இல்லை காயின் இந்த மாதிரி வடிவங்களில் கிடைக்கும். இப்போ வெள்ளி பொருட்கள் அப்படின்றப்போ அதில் கலந்துருக்கக்கூடிய வெள்ளியோடைய அளவு, அதாவது ஒரு வெள்ளி பொருள் செய்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த அளவுக்கு வெள்ளி கலப்பாங்க, இல்லை நம்ம வெள்ளி கட்டி இல்லை பிஸ்கெட்டை வாங்குறோம்னா அதில் எந்த அளவுக்கு வெள்ளி இருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். அப்போ வெள்ளி பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டில் அணிகலன்களாக கிடைக்கும். அதாவது மோதிரம், தோடு, அதுக்கடுத்து முக்கியமாக நம்ம பெண்கள் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளி கொலுசு, மெட்டி இந்த மாதிரி அணிகலன்கள் நம்ம அதிக அளவில் பயன்படுத்துவோம். குழந்தைங்களுக்கு அப்படின்றப்போ கொலுசு, அருணா அந்த மாதிரிலாம் எடுப்போம், தண்டை அந்த மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் அணிகலன்கள் நம்ம உடம்புல அணிஞ்சுக்கிறது அப்படின்றது மாதிரி. அதுக்கடுத்து அணிகலன்களே இப்போ பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே அந்த கோல்டு பிளேட்டடுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நகையும் இப்போ கிடைக்குது. தங்கம் மாதிரியே இருக்கும், ஆனால் வெள்ளி அணிகலன் அப்படின்றது மாதிரிக்கு. ஸோ அது மாதிரிலாம் மார்க்கெட்டில் கிடைக்குது. அதுக்கடுத்து நம்ம அதிக அளவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விளக்கு வாங்குவோம், சிலை, ஒரு சிலர் வீட்டில் சிலை வச்சு வழிபடுறது அப்படின்றப்போ நம்ம வெள்ளி சிலை வச்சுப்போம் அப்படின்றது மாதிரி வாங்குறது. இல்லை வெள்ளி பாத்திரம், இப்போ பசங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், ஒரு பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு சீதனமாக கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி நிறைய வெள்ளி தட்டு பாத்திரம் அந்த மாதிரிலாம் எடுக்கிறவங்களும் இருக்கிறோம். ஸோ இது மாதிரி வடிவங்களில் நமக்கு வெள்ளி பொருட்கள் அப்படின்றது கிடைக்கும். இதில் வெள்ளி பொருள் அப்படின்றப்போ அதில் எந்த அளவுக்கு சில்வர் கலப்பாங்க இல்லை மற்ற உலோகங்கள் கலப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பியூர் வெள்ளியில் கொஞ்சமாவது மற்ற உலோகங்கள் கலந்தால் தான் அது கடினத்தன்மைக்கு வரும், ஒரு அணிகலன்களாகவோ ஒரு பொருள் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர முடியும், இந்தந்த ஷேப் அப்படின்றதுக்கு கொண்டு வர முடியும். அது வெறுமனே பியூர் சில்வராக இருந்துச்சுன்னா அதில் எந்த வடிவமும் கொண்டு வர முடியாது. ஸோ கண்டிப்பாக அதில் மற்ற உலோகங்கள் கலப்பாங்க. அது என்னென்னன்றது பார்க்கலாம். இப்போ ஒரு வெள்ளி கொலுசாக இருக்கட்டும், இல்லை விளக்கு, சிலை இந்த மாதிரி எது பண்ணுறதா இருந்தாலும் அதில் 92.5% வெள்ளி இருக்கும். அதுக்கு அடுத்து 7.5% பார்த்தீங்கன்னா பிற உலோகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா செம்பு, நிக்கல், அதாவது காப்பரும் நிக்கலும் கலந்து செய்வாங்க. ஒரு சில கடைகளில் நம்ம வெள்ளி பொருட்கள் வாங்குறப்போ, அதாவது கொலுசு, மெட்டி இப்படி வாங்குறப்போ வெளுத்து போச்சு, கருத்து போச்சு அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதாவது செம்பு நேரத்தில் வந்துருச்சு அப்படின்ட்டு. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வெள்ளியை குறைச்சிட்டு இந்த மற்ற உலோகங்களான செம்பு, நிக்கல் இதை ரொம்ப அதிகமாக கலப்பாங்க. அப்போ அது நம்மளுக்கு நாளடைவில் பயன்படுத்த அதோடைய ஒரிஜினல் கலர் வந்துடும். ஆனால் நம்ம கடையில் போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு ஹீட் பாடி, உங்களுக்கு சூட்டு உடம்புன்றதுனால இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றது மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. கண்டிப்பாக அதில் இந்த செம்பு, நிக்கல்ன்றது ரொம்ப அதிகமாக கலந்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ எல்லா கடையிலையுமே 92.5% வெள்ளி கலந்துட்டு பேலன்ஸ் 7.5% பிற உலோகங்களான இந்த செம்பு, நிக்கல் கலப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா
60% மட்டும்தான் வெள்ளி வந்து கலப்பாங்க. இன்னும் பாதிக்கு பாதி வெள்ளி ப்ளஸ் அந்த செம்பு நிக்கல்லாம் கலக்கிற கடைகளும் இருக்கிறாங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அதை பயன்படுத்துகிறப்போ நமக்கு அதோடைய தரம் வந்து தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ரெகுலராக ஒரு கொலுசு போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா அதோடைய கலர் சேஞ்ச் ஆகிறத பார்த்தே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த கடையில் வந்து இது இவ்வளோ ஜாஸ்தி கலக்குறாங்க, இந்த இடத்துல வெள்ளி தரம் வந்து கம்மியாக இருக்குன்ட்டு. ஆனால் நம்மக்கிட்ட வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 60% தான் அதில் வந்து வெள்ளி இருக்குது, பேலன்ஸ் 40% மற்ற உலோகங்கள் இருக்குன்னா இந்த 100%த்துக்கும் சேர்த்து நம்ம வெள்ளிக்கான விலை தான் கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 40% அமௌண்ட் அப்படின்றது வந்து வேஸ்ட்டு தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஏமாற்றப்படுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வெள்ளி பொருட்கள், இப்போ என்கிட்ட வந்து வெள்ளி பொருட்களாக இருக்குது, கொலுசு, மெட்டி, இல்லை விளக்கு, இந்த மாதிரி பொருட்களாக இருக்குது. அதை வந்து நான் ரீசேல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின கடையிலே கொண்டுட்டு போய் கொடுத்தாலும் அதில் வந்து 55%லேருந்து 65% வரைக்கும் தான் நமக்கு வந்து வெள்ளிக்கான விலை கொடுப்பாங்க. இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 கிராம் நீங்கள் கொண்டு போயிட்டு கடையில் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் 55 கிராம் இல்லை 65 கிராம் இதுக்குள்ள மினிமம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 55 கிராம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 45% அப்படின்றது வந்து அழுக்கு இருக்குது அப்படின்றது மாதிரி நமக்கு புரிகிறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அந்த வெள்ளியுடைய பியூரிட்டி அப்படின்றது நம்ம அந்த கடையில் கொண்டு போய் கொடுக்குறப்பயே அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 80%, 60%, 65 அப்படின்றது மாதிரிலாம் ஒரு கோட் வேர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து நமக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் கடைக்காரர்களுக்கு கண்டிப்பாக அதோடைய வேல்யூ என்ன, அதில் வெள்ளின்றது எவ்வளோ இருக்குன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான ரேட் தான் நமக்கு கொடுப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 100 கிராம் வந்து ஒரு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த 100 கிராம்க்கான வெள்ளி விலை கொடுத்து தான் வாங்கியிருப்போம். ஆனால் நம்ம கொண்டு போய் விற்கிறப்போ பார்த்தீங்கன்னா 55 கிராம்க்கான வெள்ளி விலை மட்டும்தான் நமக்கு வந்து கொடுப்பாங்க. பேலன்ஸ் வந்து அழுக்குன்னு சொல்லி கழிச்சிருவாங்க. அப்போ நமக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒரு பொருளாக எடுத்து வைக்கிறப்போ நமக்கு இது வந்து லாஸ் அப்படின்றது மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நஷ்டம் தான் இது. அப்போ இந்த அளவுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்காக வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது நம்ம எப்படி வாங்குகிறோம் அப்படின்றத பொறுத்து நமக்கு இது உண்மையாகவே லாபகரமானது. இப்போ ஒரு காயின் வந்து வாங்குறீங்க, ஒரு வெள்ளியில் ஒரு காயின் வாங்குறீங்க, இல்லை ஒரு பார், அந்த ஒரு பிஸ்கெட் மாதிரி இருக்கும், ஸோ அந்த மாதிரி வாங்குறீங்கன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 99.9% அப்படின்றது மாதிரி, இல்லை ஜஸ்ட் ஒரு 39ஆவது அதில் வந்து போட்டு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அப்போ அது வந்து பியூர் வெள்ளி, சுத்தமான வெள்ளி, அதில் எந்த உலோகமும் கலக்காத பியூரான வெள்ளி அப்படின்றது வந்து அர்த்தம். இன்னைக்கு 1 கிராம் வெள்ளியுடைய விலை பார்த்தீங்கன்னா 153 ரூபாய். இது வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலுக்காக நாங்கள் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு காயின் வாங்குறீங்க, இல்லை ஒரு வெள்ளி பாராக வாங்குறீங்கன்றப்போ கண்டிப்பாக அதில் வந்து இந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 999% அப்படின்றது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பியூரான வெள்ளி, நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷன் அது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து நகை வடிவத்துலையோ இல்லை ஒரு வெள்ளி பொருட்களாவோ வாங்குனீங்கன்னா அது வந்து ரீசேல் வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவே நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டி வடிவத்துலையோ இல்லை ஒரு காயினாவோ வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து நிறையவே நமக்கு, அதாவது இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து திரும்ப நீங்கள் கொண்டு போய் விற்கிற அன்னைக்கு அதோடைய ரேட்டு வந்து அதிகரிச்சிருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு வந்து 1 கிராமுடைய வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்குவோம். இதுவே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு நீங்கள் கொண்டுட்டு போய் அந்த வெள்ளி காயினை வந்து கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து 1 கிராமுடைய விலை 200 ரூபாய் அப்படின்னா அந்த 200 ரூபாய்க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க. அதில் எந்தவித கழிப்பும் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காயினாவோ இல்லை ஒரு கட்டி வடிவத்திலேயோ வாங்குறது அப்படின்றது நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி வெள்ளி வந்து கருத்து போகுது அப்படின்றது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, ஒரு காயினாக வாங்கி வச்சாலுமே கருத்து போகுதுன்ட்டு. எப்பயுமே வெள்ளி பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் வந்து ஆக்சிஜன் பட்டுச்சு அப்படின்னா, அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று இருக்குது பார்த்தீங்களா, ஓப்பன் பண்ணி வைக்கிறப்போ அதில் வந்து காற்று படும். அந்த மாதிரி பட்டுச்சு அப்படின்னாவே அதோடைய நிறம் வந்து கண்டிப்பாக கருப்பு நிறத்துக்கு மாறும். அப்போ அவங்க பேக் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு பிஸ்கெட்டாக வாங்குகிறோம் இல்லை ஒரு காயினாக வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து சுற்றி பின் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அவங்க வந்து எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரியே நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், இல்லை டைட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கிறோம் அப்படின்றப்போ
கண்டிப்பாக அதோடைய நிறம் வந்து மாறாது, அப்படியே இருக்கும். அப்போ காற்றுப்படாமல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய நிறம் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ அது மாதிரி வந்து சேஃபாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்தெந்த கடைகளில் வந்து இப்போ ஒரு கிராமோடைய ரேட்டு ரூ. 153 அப்படின்னா இன்னைக்கு போய் 1 கிராம் எடுக்கிறோம்னா வெறும் ரூ. 153 கொடுத்தா போதுமா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. அது வந்து அப்படி கிடையாது. எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக கட்டி வாங்கணும் அப்படின்றது மாதிரி கடைக்கு கடை வித்தியாசமாகுது. இப்போ ரீசெண்டாக கூட இன்னைக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கிறாங்க, ஜிஆர்டி அதுக்கடுத்து வந்து இது மாதிரி முக்கியமான சில தங்க நகை கடைகளில் வந்து இந்த காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன அமௌண்ட்டு கட்டணும் அப்படின்றது மாதிரி டீட்டெயில் தெரிஞ்சால் சொல்லுங்கன்றிருக்காங்க. கண்டிப்பாக நான் அதுக்கான டீட்டெயிலாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அது வந்து அடுத்த வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரியே வெள்ளியோடைய லாபம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் வந்து எழுதியிருக்கேன். 2024 1 கிராமுடைய வெள்ளி ரேட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரூ. 83 அதிகபட்சம் ரூ. 87 வரைக்கும் போன வருஷத்துல இருந்தது. ஆனால் இந்த வருஷம் 2025 பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இப்போ செப்டம்பர் மாதம் நடக்குது, இன்னைய தேதிக்கு ரூ. 153 அப்படின்றது மாதிரி இருக்குது. அப்போ 1 இயரில் நமக்கு ரூ. 66 வந்து அதிகரிச்சிருக்கு. இதுதான் லாபம்னு சொல்லுவோம். இப்போ ஒருவேளை நீங்கள் போன வருஷமே வந்து வெள்ளியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ ரூ. 87 இருக்கிறப்ப ஒரு 100 கிராம் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுருக்கீங்கன்னா ஒரு கிராமுக்கே ரூ. 66 நமக்கு இந்த ஒரு வருஷத்தில் லாபம். அப்போ ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ரூபாய் லாபமாக நமக்கு வந்து ஈட்டி கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ இதுதான் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும். எது வந்து லாபமாக இருக்கோ அதில் தானே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இனிமேட்டுக்கு வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல லாபம் கொடுக்கும். இன்னும் ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருஷங்களில் வந்து கண்டிப்பாக வெள்ளியோடைய விலை அப்படின்றது வந்து ஒரு கிராமே வந்து ரூ. 250 கிட்ட வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸியாகவே ரூ. 250 கிட்ட வந்துடும் அப்படின்றது மாதிரி. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து வாங்கி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து நல்ல லாபம் கொடுக்கும். அதனால் நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறது, இப்போ இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கோல்டு காயின் அந்த 100 மில்லிகிராம் அப்படின்றது ஒவ்வொரு மாதமும் வாங்கணும் அப்படின்றது மாதிரி நான் முடிவு பண்ணியிருக்கேன்ட்டு. அதே மாதிரியே வெள்ளியுமே வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 கிராமோ இல்லை 20 கிராமோ ஒவ்வொரு மாதத்துக்கும் வாங்கி வைக்கணும் அப்படின்றது மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பணம் வந்து கையில் மிச்சமாகிறது ஒரு செலவு போக அப்படின்றது மாதிரி பார்த்துட்டு கண்டிப்பாக அதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி இருக்கேன். பார்ப்போம். அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கான டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி எத்தனை கிராம்ல எல்லாம் கிடைக்கிது அப்படின்றது மாதிரியும் கேட்குறீங்க. மினிமம் பார்த்தீங்கன்னா 1 கிராம் காயின் வந்து கிடைக்கும். இப்போ காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் 5 கிராம் 10 கிராம் இந்த மாதிரிலாம் காயினில் வந்து கிடைக்கும். இதுவே உங்களுக்கு ஒரு பார் வடிவத்தில் ஒரு பிஸ்கெட் மாதிரி வாங்கணும் அப்படின்னா மினிமம் 50 கிராம்ல இருந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிஸ்கட் வடிவத்தில் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி வந்து வாங்கணும், இல்லை உங்கள்கிட்ட பைசா எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 கிராம் 5 கிராம் 10 20 25 50 100 இந்த மாதிரி கிராம்ல எல்லாம் கிடைக்கிறப்போ நமக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்தது மாதிரி இப்போ ஒரு ரூ. 200 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 1 கிராம் வாங்கிட முடியும். ஏன்னா அதுக்குள்ளே தான் அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வரும் அப்படின்றதுனால. ஸோ எந்த அளவுக்கு ஒவ்வொரு கடைகள்லையும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறாங்கன்றதை பொறுத்து நம்ம வந்து எந்த கடையை சூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெள்ளியில் வந்து ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. வெள்ளி சேவிங்ஸுக்கு வந்து ஏதாவது ஸ்கீம் இருக்கா அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. திருச்சியில் வந்து அந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. நான் அதை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அணிகலனா போட போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தேவையான வெள்ளி பாத்திரம் விளக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கணும், குங்குமச்சிமிழ் எடுக்கணும் அப்படின்றது மாதிரி எல்லாம் ஒரு பொருளாக உங்களுக்கு வேணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டுக்குமே அது தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கொலுசு போடணும், மெட்டி போடணும் அப்படின்றது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது தேவையான பொருட்கள். ஸோ அது மாதிரிலாம் எடுத்தது போக உங்களுக்கு ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ என் பொண்ணு இருக்கா, அவளுக்கு வந்து ஏதாவது வெள்ளியில் வந்து ஃபைனலாக அவள் கல்யாணத்தப்போ நான் ஏதாவது வாங்கி கொடுக்கறது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காயின் அல்லது இந்த பிஸ்கட் வடிவத்தில் இருக்கக்கூடிய வெள்ளி வந்து வாங்குறது அப்படின்றது சிறந்ததாக இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நினச்சிங்கன்னா அதுக்கான வெள்ளி பொருட்கள் இல்லை கொலுசு மெட்டி இந்த மாதிரி வந்து நமக்கு அணிகலன்களாக கிடைக்கக்கூடிய வெள்ளியில் வந்து வாங்கி வச்சுக்கிறது அப்படின்றது நல்லது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றப்போ கண்டிப்பாக வந்துட்டு பிஸ்கட் இல்லை காயின்ஸ் வந்து வாங்கி வைங்க. அதுதான் வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.